மனைவியின் காய் கற்பகத்தோடு வந்தேன். பல ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் விவசாயம் சொல்றது உங்க அம்மா அப்ப அம்மியில அடிச்சிருப்பாங்க, நல்லா இருந்தது. இப்போ உங்க அண்ணி மிக்சியில கரைக்க இருப்பா, நல்லா கலைக்க இருப்பா, நல்லா இருக்குதா? அரிசுவை என்ன கலைக்க என்னடா கலைக்கப்பட்ட சொல்லு நாங்க இருந்தா தானே அழகான அன்பு பெண் என்றால் உங்களை பார்த்து உணர வேண்டும். என் தங்கை அவள் ஒரு வேஷக்காரி மோசக்காரி நீரோடு சேர்ந்து கருவுற்றால் அவளை விடுத்து உங்கள் மீது இத்தகைய பாசத்தோடு இருக்கிறேன் என்றால் சின்ன தாயை பார்த்து பிரிந்து விட்டேன். தங்கையும் பிரிந்து விட்டால் என் தாய்க்கு மேலாக இந்த பாசத்தை காட்டி உணவு கொடுத்தீங்களே அது சுவையான உணவு உணவு உண்டாகின்றது. நான் பேசுறே மாமா கையாலே அடிச்சு பெட்ட என்னடா மைத்துனரே இருந்தாலும் தூக்கம் சொல்றீங்க உண்மை. நான் யாருங்க? என்னுடைய அண்ணி பெற்ற தாயை வைத்துக் கொண்டு சற்று நேரம் என் மனைவி தலைவைத்து உறங்குங்களே. ஏன்னா நான் உங்களுக்காக சின்ன சின்ன கதைலாம் சொல்லுவேன். கதையா? அண்ணி சின்னஞ்சிறு வயதை தாய்த்து சொல்லிருக்கிறார், கேள்விப்பட்டிருக்கிறேன். பல ஆண்டுகள் முன்னாடி விட்டது. அது சொன்னால் கதைலாம் தெரியாது. வெளிநாடு போன இங்கிலீஷ் படம் பார்க்க மாட்டேன், வேண்ட கூட பார்க்க மாட்டேன். ஆங்கில வார்த்தை எனக்கு தெரியாது. தமிழ் தமிழுக்குதான் முக்கியத்துவம் தரணும். தெரியாது. ஒரு சின்ன சந்தேகம் என்ன தெரியுமா? சீக்கிரமா சொல்றத சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணி மைத்துனரே சோதிக்க போறீங்க, கேளுங்க. ஒரு 3 கேள்வி மட்டும் சொல்லுங்க, கேளுங்க. நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்கு. ஆமா. அந்த வெள்ளை குதிரை மீது ஒன்ன சவால் செய்யலாம். சவால்? ஆமா. சார் அண்ணன் சவால் காதில சொம்மா காட்ட காதில நம்ம சின்ன வயசுல அப்பா அம்மா விளையாட்டுலாம் விளையாடலாம். சொம்மா காட்ட காதில சொம்மா காட்டு இன்னும் ரொம்ப கூச்சப்பா. மைத்துனரே அந்த வெள்ளை குதிரை மீது ஒன்ன சவால் செய்யறாரு. அண்ணனுக்கு பிறகு யாருப்ப சவால் செய்வது? நான் தான் சவால் செய்வேன். அண்ணன் யாருன்னு கூட்டிட்டு சவாரி செய்யறது நீ சவாரி செய்ய போறான். எப்பா உனக்கு ஐடி அது சாரு அண்ணன் மட்டுமே. அப்படியே இரண்டாவது என்ன தெரியுமா? நம்முடைய அரண்மனை தங்க தட்டு இருக்கு. அதுல இப்போ மனதான் உணவு சாப்பிடுறாரு, உணவு அருந்துறாரு. ஆமா. அண்ணனுக்கு பிறகு யாருக்கு சாப்பிடுவாங்க? நான் தான் சாப்பிடுவேன். நான் சாப்பிடுவேன். அண்ணன் சாப்பிட்டு தப்பிச்சா சாப்பிட்டா போதும். சாப்பிடுவா இருந்தாலும் அதற்கு பிறகு மூன்றாவது என்ன தெரியுமா? காலாண்டு பரிட்சையில பாஸ் ஆகிட்டேன், அரையாண்டு பரிட்சையில பாஸ் ஆகிட்டேன். இப்ப அன்னி கேட்கறது முழாண்டு பரிட்சை 10 மார்க் கொஸ்டின். இதெல்லாம் 2 மார்க் 8 மார்க். இது 10 மார்க் கொஸ்டின். இதுல பார்த்தாதான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ் நாட்டிய மதிவிற்கு இடமே கிடையாது. அடுத்த வகுப்பு 9ஆம் வகுப்பு.
நம்முடைய அரண்மனையில பஞ்சம் இருக்கு. ஆமா, அதுல பஞ்சு மெத்த இருக்கு. அதுல நானும் ஒன்னுதான் படுத்து உறங்குவோம். பஞ்சு மெத்தையில ஒன்னனும் மண்ணிலும் படுத்து உறங்குவது வழக்கம். ஆமா ஆமா. அப்படியே ஒன்ன காணங்க போயிருக்கிறாரு. ஒருவேளை அந்த ஆளு அங்கே செத்துட்டா. என்னடா என் அண்ணன் எதுக்கா சாகுறாரு? என்னடா அது? அதில சொம்மாங்காட்டி புழுப்புழுக்கா சொம்மாங்காட்டியம். ஒரு கதைக்காக ஒன்ன செத்துட்டா. அப்படியே வாயில போல விட்டு ஆட்டா பண்ணுவேன். அவன் வராதவனை அண்ணி பேச்சு கூட சொல்லக்கூடாது. சொம்மாங்காட்டியா அண்ணன் செத்துட்டா ஒரு கதையில அண்ணியை யார் பார்த்துக்கிட்டு செத்துட்டா. அந்த பஞ்சு மெத்தல இந்த குளிர் காத்திர தனியா படுத்துன்னு கிடப்பனே. குளிர் காத்திர என்ன கட்டி பிடிச்சி யாரும் வரமாட்டாங்கப்பா. அதனால என்ன கட்டி பிடிச்சி படுக்கிறது யாரு? எனக்கு தெரியல. கேட்டியாடா? கேளுடா. கேளுடா. ஏன் வாய கலவரம்? கேளுடா. அண்ணன் யாரோ குதிரையில யாரு வாரான்? ஏய் சவால் செய்ய. அண்ணன் சாப்பிட்டா தக்க தத்தில சாப்பிடுறான். அண்ணன் செத்துட்டா கேள்வி பேசுறது தெரியல. அப்படியா? இருந்தாலும் உங்களை எப்போது அருமையை பார்த்து நான் அப்போது உங்களை ஆசைப்பட்டுட்டேன். அதனால என்னை கட்டி பிடிச்சி ஓப்பா கருத்துக்களை கட்டிப்பா. இருந்தாலும் மாமா ஒரு ரவுடி ஒரு காயா நான் இருக்கேன். இந்த அழகான வேளையிலே நமது கிராமத்தில் அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு பூங்காவனத்தம்மன் ஆலய தர்மகர்த்தா பூங்கான் என்று சொல்லக்கூடிய ஐயா சிவகுமார் என்று சொல்லக்கூடிய ஐயா அவர்கள் இது எங்கள் கலைதேவி நாடக மன்றத்திற்காக ரூபாய் 100 வாரி வழங்கியிருக்கிறார். இன்னும் ஒரு 50 ரூபாய் குறைகிறது. யாராவது கொடுத்து எங்களுக்கு நன்றி நன்றி. எதுக்குங்க? ஐயோ கடவுளே. வைத்ததுலே மூட்டை தர முடியாதா? முடியாது. என்ன பண்ண போறேன்? ஒரு ஆணும் இந்நாட்டு மகாராஜை இப்படி செய்யலாம். இது இந்த விஷயத்தை எல்லாம் காரணம் சென்றேன் அண்ணாடு விளக்கமாக சொல்லி வைத்ததுலே நினைத்துக் கொண்டீர்களா? நீங்க சின்ன சிறு வயது முதல் அயல்நாடு சென்று படம் முடிச்சு தாய் இருக்கீங்க. உண்மை. அந்த அயல்நாட்டுல நடந்திருக்கலாம். நாங்கள் இருவரும் உங்களை சோதித்து பார்த்தோம். டெஸ்ட் பண்ணாமே. நீ வரை காலத்தில் அண்ணனுக்கு பிறகு ஆட்சி புரியும் போறவன் பெண்குளத்தில் தவறான உறவு இருந்து விட்டால் மரியாதை இருக்காது என்று காட்ட பரிசோதனை பண்ணீங்களா? சந்தேகம் தீர்ந்துச்சா? இருந்தாலும் யாருங்க என் நாட்டு மகாராணி, நீங்க நல்ல விஷயத்தை தவறா பேசுவாங்க. சொல்ல மாட்டேன் நானு. அதனால நம்பிக்கை கிடையாதுங்க. என்னதான் இருந்தாலும் ஒரு சக்தி செஞ்சு கொடுங்க. நம்பிக்கை இல்ல. சத்தியமா நம்பீங்களா? ஆமா. சரி. அப்படியா? சீக்கிரம்.
தானாடவில்லை அண்ணா சதையானது தம்பி என்றும் மன்னன் என்றும் உறவானது விடிவோட பிள்ளை வந்தால் மனிதாங்குமா பார்ப்பது போய் காலால் கேட்பது போய் தீர விசாரிக்காமல் ஒரு முடிவு பெற வேண்டும் அல்ல. அரசன் என்று சொல்வார், நீ உங்கள் கொண்டு என்று சொல்வார். அரசன் கடவுளுக்கு சமமானவர். கூடுதல் அவசியமாக தன்னை வணங்கி விட்டால் பின்வரும் காலத்தில் விட்டாமலுக்கு தன்னை கொடுத்து விட்டோமே என்று மனம் வருந்துகின்ற நேரத்தில் பேசவே கூடாது. என் கண்களை நேரா பார்த்ததே என் பத்திரி தேவா. ஐயோ 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 சொல்லோ, என்ன சொல்ல நடந்தது? என்ன சொல்ல நடந்தது? ஐயோ, ஐயோ. அட பாவி, வேடி பாரு. வேடி பாரு, வேடி பாரு. மட்டும் உட்காந்து ஒரு ராசி ஒரு வேலி குடிக்கிறதுக்கு ஓடுறோம். ஐயோ ஐயோ, நான் எதற்கே அப்படி நடந்தா? நல்லது அப்படிப்பா. என்ன செஞ்சப்பா? சொல்லோ, ஐயோ அந்த பாவி நம்பாதீங்க. கேட்டான் பாருங்க. என்ன கேட்டா? நம்ம கேட்டா என்ன கேட்டா? அண்ணி தம்பி அரண்மனையில வெள்ள குதிரை இருக்கு. அதனால நான் சமைக்கிறேன். அண்ணனுக்கு பிறகு யாருன்னு கேட்டாங்க. யார் கேட்டது? அவன்தான். ஏய், என்ன கேட்டது? என்னென்ன கேக்குற? அதை யார் கேக்குறாங்களோ ஏய், வாங்க மாமா. அந்த வெள்ள குதிரை பிடிச்சிருதான். அந்த வெள்ள குதிரை சவாரி செய்ய போறாங்க. ஏய், எந்த வேலை கேக்குற? ஐயோ, என்ன செய்யலாமா? சொல்லலாமா? 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 ஏய், சொல்லா, அழாத சொல்லா. நீ அழாத அம்மா, சொல்லா. இரண்டாவது என்ன சொல்ற? நீங்க சாப்பிடுங்க. ஆமா, தங்க தட்டு. அந்த தட்டுல ஆ, அவன் சாப்பிட போறான். அது இல்லையா? நான் சொன்னேன். அது என் சொல்லுங்க. சொன்ன. கண்டிப்பா இருந்தா பரவாயில்ல. ஆ, நான் அதே தட்டுல சாப்பிட அவன் சொன்னேன். ஐயோ, ஐயோ. ஏய், என்ன சொன்ன? என்ன சொன்ன? அப்படியே சொல்லுவாங்க. எத்தனை தட்டை கை விட்டு சாப்பிடவும் சொல்றாங்க. சொல்ல, சொல்ல. ஐயோ, என் பத்தி தேவன் வருகிறானே. எல்லா வேலையும் பாக்குறீங்களே. கல்லா பக்கம் சக்கத்து வாய முடியும். சொல்லோ, ஐயோ, மேல வேலை. அவங்கள கேட்கிறாங்க, என் தேவத்தை பார்த்து கேள்வி கேட்கிறாங்களே. ஐயோ, சொல்லோ. ஏய், என்ன? போன போன நிக்கிறா? ஏய், வர போன வாங்க மாட்டேன். என்ன போன போன நிக்கிறா? அந்த கேள்வி சீட்டை கீழே. அந்த கேள்வி சீட்டை கீழே. கூட்டு பார்க்க வரமே அந்த தலையில டை அடிச்சுக்கிற மக்கள்னா சொல்லோ. என்ன பண்றது? கேட்ட பாருங்க. ஐயோ, ஐயோ, ஐயோ. கணவனே கட்டுங்க தேவன் காலம் இல்லாம ஐயோ, என் செல்லோ. படுபாவி, படுபாவி. அடப்பாவி. என்ன கேட்டா? ஆ, நம்மளுடைய அரண்மனை பஞ்சல் இருக்கு. பன்னிரெண்டத்தை? அதுல இப்போது நீ அண்ணன் படுத்து உறங்குறீங்க. ஆ, அண்ணன் காரங்க போயிருக்காரு. ஆ. ஒருவேளை செத்துட்டா நான் செத்துட்டா? நான் செத்துட்டா? அவன் செத்துருவான். ஆ, செத்துட்டா? அவன் செத்துட்டா அந்த பஞ்சு மரத்துக்கு தனியா பண்றதுக்கு ஆ, கூட படுறதுக்கு ஆள் வர மாட்டாங்க. அப்படியே நைட் வந்து ஆ. ஐயோ, ஐயோ. போட்ட விடுறா
என் தெய்வமே நீதான் ஏன் கேட்கல எதுவுமே ஐயா நான் எனக்கு வாழ்ந்துட்டு இந்த நாட்டு மகாராணி நீதான் என் தெய்வமே என் தெய்வமே நம்மளாவது மேல காட்டுறோம் நீ என்ன விட்டு போயிடாத எப்போது இவன் செயல் செய்தாயோ நான் உனக்கு கண்ணனை கிடையாது தம்பி கிடையாது எந்த ஒரு கண்டிப்பாக இந்த நாட்டை நடமாட முடியாது. என்ன செய்ய வேண்டாம்? அதனால இந்த நாட்டுக்கு நாட்டை விட்டே தூரத்து அன்பார்ந்த நாடக கலாச்சார பெருமக்களே, இந்த அருமையான நாள் நேரத்திலே கிருஷ்ணாவூர் கிராமத்தை சேர்ந்த நாடக ஆசிரியர் கே முனியப்பன் ஐயா எங்களை போல ஒரு நாடக கலைஞர், எத்தனையோ கதை எழுதி எத்தனையோ கலைஞரை உருவாக்கிய கிருஷ்ணாவூர் கிராமத்தை சேர்ந்த ஏ முனியப்பன் ஆசிரியர் ஐயா அவர்கள் இவருடைய கலைதேவி நாடகங்களை பாராட்டி ரூபாய் 101 அன்பளிப்பாக வழங்கியிருக்கின்றார். அன்பளிப்பு வழங்கிய நாடக ஆசிரியர் முனியப்பன் ஐயா அவர்களும் அவருடைய குடும்பத்தாரும் நலமாக வளமாக வாழ எல்லாவல்ல ஆண்டவன் அவருக்கு நல்ல ஆற்றல் வழங்க வேண்டும் என்ற ஆண்டவனை வேண்டுமென கேட்டுள்ளோம். நன்றி, வணக்கம். ஆபத்துக்கு சொல்லுவாங்க. நீ பெண்ணே அல்ல, பேரும் கொண்டவள். நான் அழகா அழகிய மட்டும் தான் கேட்டேன். ஏன்டா இந்த ஊர்ல எத்தனையோ பேரை பாக்குறாங்க, எத்தனை ஆம்பளை நான் பேரு வரானோ, நான் போனா போது நம்ம பைசா வாங்கி போது என்ன தொடர்ந்து சொல்றீங்க. ஒரு முட்டை கெட்டா கெட்டா ஒரே ஒரு முட்டை கட்ட வேண்டும். தாசி ஜாஸ்தி வரமாட்டாங்க. நீ கேடு கட்டவள். அதான் உங்களுடைய நாயில யாரு பின்னாடி வருவாங்க. யார் இஷ்டம், என் கை கஷ்டம், என் வாய் கஷ்டம். தெரியுமா, கை கூட சும்மா கொடு சொல்றேன். கை கொடுங்க, வாய் கஷ்டம் தெரியுமா, தவறு நினைக்கவே கூடாது. அந்த வாயை பார்த்து தான் 4.5 லட்சம் மாமா அதுபாரி என்ன இது? அண்ணி இவள் தான் எனது அந்தரங்க காதலி. கூட்டி வச்சியாடி மாமா, இந்த டாபர் மாமா மக்கள் அரங்கத்தில் வராது அவன் காட்சி கடவுள் போன மனிதர்களாலே
எங்கள் அரங்கத்தில் வராது அவன்தான் கடவுளே கல்லான மனம் கல்லாய் போன படுவாரி தெரியுமா கூப்பிட்டு இதுக்காக அன்றாட நாள் மாபக சபையே மறுபடி சுட்ட நேரத்தில் தங்க என்ன கேள்வி கேட்ட தெரியுமா வேலைக்காரன் கூலிக்காரன் விட்டக்கா செருப்பு வளர்த்த தந்தையாச்சே நீ இந்த நாட்டில் யாருமே உங்களுக்கு இடம் கிடையாது ஆகையா இனிமே கொண்டு இந்த நாட்டில் இருக்கிற உரைத்துக் கொள்ளும் வியாதி போன்று உடனிருந்து எமது வாழ்வியை அடித்து விட்டாரே படுவார் இவன் உத்தமனின் தாய்களை பறிவிடுத்தாரு சிங்காங்குடி அவரே தாண்டா இவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறாரே இறைவா கண்ணன் கவனமற்ற தங்குமா இந்த படுவாள் மீது வீட்டிலாக தங்கை வாழ்ந்திருக்குமா என்று இப்பொழுதுதான் எனக்கு தெரியும் ஒரு பாவம் அறியாதவன் மீது வீணான பணி இந்த உண்மையெல்லாம் நான் கண்டறிவேன் என்ற காலத்திற்காக தான் வீணான பணி சொல்லி என் கண்களை பறித்து விட்டான் காலியே மடு கட்டக்கூடியே கெடும் என்று சொல்வார்கள் உண்மைக்காக ஒழிப்பவருக்கு இந்த பாதகை செய்தானா எமது ஆட்சியே பஞ்சமா பாதகத்தை அறவே வெறுத்திருந்தான் கொள்ளை நம்பிக்கை துரோகம் நயவஞ்சகம் இதையெல்லாம் ஒன்றாக சேர்ந்து விட்டது என் அண்ணா என் வார்த்தை கேட்கவே மறுக்கின்றார் என் தங்கை எத்தனை துன்பத்தை எல்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறாள் என்று தெரியவில்லையே என் தங்கவரன் என்று எங்கு சென்று பார்க்க போகிறேன் அம்மா ஒருவேளை தாய் தங்கி இருந்திருந்தால் தன் துன்பம் எல்லாம் அனுபவிக்க செய்யலாது அம்மா சும்மா எடுத்தா அப்பனுக்கு சந்தோஷம், நாலு வசதி கொடுத்தா அண்ணனுக்கு சந்தோஷம்.
மானா